ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தான்மன் வியூ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இந்தியன் டீம் வரப்போற டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப்ல ஃபைனலுக்கு போகுமா போகாதா, நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இந்தியன் டீம் பங்களாதேஷ் கூட சீரீஸை சூப்பரா வின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பாயிண்ட் டேபிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அடிச்சாலும் முடிச்சாலும் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா தான் ஃபைனல் போகும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது காரணம் வந்து ரெண்டு டீமே வந்து நல்ல லீடிங்ல இருந்தாங்க. சரி ஓகே, என்ன இருந்தாலும் சரி நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா தான் போக போறாங்க, இந்தியா எப்படி வந்து வின் பண்ணிடும், ரோஹித் சர்மாலாம் இதுக்காக தான் வெயிட் பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அப்பதான் ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. நியூசிலாந்து டீம் வந்து இந்தியா வந்தாங்க, இந்தியா வந்து செஞ்சு விட்டாங்க. 3 டெஸ்ட் மேட்ச்லயுமே இந்தியாவை தோக்கடிச்சதுனால இந்தியா பாத்தீங்கன்னா அப்படியே பாயிண்ட் டேபிள்ஸ்ல வந்து கொஞ்சம் கீழே இறங்குனுச்சு. அந்த தோல்வியில இருந்து நம்மளால வெளியில வரதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்னடா 3ஆவது டெஸ்ட் மேட்ச் எல்லாம் தோக்குற மாதிரியா இருந்துச்சு, இதுல போய் தோத்துட்டீங்களா அப்படின்னு. சரி ஓகே, என்ன இருந்தாலும் பரவாயில்ல. ஆஸ்திரேலியா கூட அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பார்டர் கவாஸ்கர் டிராபி வருது, அதுல வந்து இந்தியா மார்க் பண்ணி மறுபடியும் விட்டதை புடிச்சிருவாங்க. எப்படியும் மறுபடியும் இந்தியா ஆஸ்திரேலியா தான் ஃபைனல் போகும் அப்படின்னு நம்பும் போது, அதே மாதிரி நம்ம நம்பிக்கையை வந்து ஏமாத்திட கூடாது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியா கூட வேற லெவல் சம்பவம் பண்ணாங்க. பும்ராலாம் பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப்ல வேற லெவல் பண்ணி பவுலிங்கும் போட்டு 295 ரன் வித்தியாசத்துல வந்து இந்தியா வந்து வின் பண்ணாங்க. நமக்கு மைண்ட் செட் அப்படியே வந்து மறுபடியும் கம்பேக் கொடுத்துருச்சு. இந்தியா தான் மாசு, இப்படி பேலன்ஸ் இருக்கு. எல்லா டெஸ்ட் மேட்ச்லயும் இந்தியா வின் பண்ணிடும், இந்தியா ஆஸ்திரேலியா தான் மறுபடியும் ஃபைனல் போகும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஆஸ்திரேலியா ஏதோ ஃபர்ஸ்ட் மேட்சை சாமிக்கு விட்டது மாதிரி 2வது மேட்ச்ல வச்சு செய்யு இந்தியாவை செஞ்சு விட்டாங்க. அதுவும் நம்ம ஜெய்ஸ்வால் சும்மா இருந்திருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல பால் ஸ்லோவா வருது அப்படின்ற மாதிரி மிச்சல் ஸ்டாக்கை பத்தி சொல்லிவிட்டாப்ல. சும்மா இருந்த மிச்சல் ஸ்டாக்கை உசுப்பு ஏற்றிவிட்டு அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் பால்ல வந்து ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுக்க, அதுக்கப்புறம் ஒரு 5 விக்கெட் எடுக்க, மொத்தம் 6 விக்கெட் அவர் எடுத்து விட்டாப்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல கம்மின்ஸ் வந்து ஒரு 5 விக்கெட் எடுத்தாப்ல. இல்ல நடுவுல பாத்தீங்கன்னா ஹெட் வந்து ஒரு 140 ரன் அடிச்சு இந்தியாவை சுத்தமா முடிச்சு விட்டு 10 விக்கெட் வித்தியாசத்துல செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல அவங்க வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 டெஸ்ட் மேட்ச் இருக்குல்ல, அதுல எப்படி இந்தியா வின் பண்ணி நாங்க மேல வந்துரும்ல, போயிட்டு புள்ளிப்பட்டியில பாக்கலாம்னு பார்த்தா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். எப்படியும் ஆஸ்திரேலியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும், இந்தியா செகண்ட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட்ல இருக்கு. சித்தப்பா நீ எங்கடா இங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடைசி 5 டெஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா சூப்பரா வின் பண்ணி 63.33 பாயிண்டோட ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க பாகிஸ்தான் கூட ஒரு 2 டெஸ்ட் மேட்ச் ஆட போறாங்க, அதுல 1 ஜெயிச்சாவே போதும், அவங்க ஃபைனலுக்கு கன்ஃபார்மா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா இருக்காங்க. அவங்களோட பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 60.71. இதுக்கப்புறம் இருக்கிற 2 டெஸ்ட் மேட்ச்ல அவங்க 1 வின் பண்ணாவே போதும், ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க செகண்ட் பிளேஸ்ல தான் இருப்பாங்க, அவங்களும் ஃபைனலுக்கு போயிடுவாங்க. அப்புறம் என்ன இந்தியாவோட நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா இப்பவே 3வது இடத்துல தான் இருக்கு. 2வது டெஸ்ட் மேட்ச்ல ரொம்ப ஹியூஜ் டிஃபரன்ஸ்ல 10 விக்கெட் வித்தியாசத்துல தோத்ததுனால அவங்களோட பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டிராப் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 3வது இடத்துல இருக்காங்க. இன்னும் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 2 டெஸ்ட் மேட்ச்ல 1ல தோத்தாலுமே நம்மளுடைய டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போற கனவை அப்படியே மூட்டை கட்டிட்டு மறுபடியும் அப்படியே வீட்டுக்கு வந்துட வேண்டியதான், வேற வழியே கிடையாது. 2ல ஜெயிச்சா கூட பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா வந்து அவங்க ஃபைனலுக்கு போயிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவே டவுட் தான். இவங்க கூட நம்ம கூட போட்டியில இருக்கிறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, வீரனு பல பேர் வந்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாமே சூப்பரா டெஸ்ட் மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா பாத்தீங்க அப்படின்னா தடுமாறிட்டு இருக்கு. சோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வேற ஆப்ஷனே கிடையாது. இன்கேஸ் ஒருவேளை இந்தியன் டீம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலுக்கு போகல அப்படின்னா அந்த மொத்த பிரஷரும் யார் மேல இறங்கும் அப்படின்னா நம்ம ரோஹித் சர்மா மேலதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியாக்கு ஆப்போசிட்டா ரோஹித் சர்மா எல்லாமே ஜெயிச்சிட்டாங்க. அதுலயும் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல தலைவன் வந்து ஓப்பனிங் ஸ்பாட்ல இறங்காம அவர் ஒரு பிளேஸ்ல இறங்கினாரு. அதுல இறங்கி அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரான்னு பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸுமே சேர்த்து 10 ரன் கூட அடிக்கல. அதுக்கு ஆப்போசிட்டா விராட் கோலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 அடிச்சு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நிரூபிச்சிட்டாரு. இப்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ரோஹித் சர்மா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஹியூஜ் பிரஷரை டைரக்டாவே இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னதான் நடக்க போகுது, இந்தியா வந்து ஃபைனலுக்கு போகுமா போகாதா, இன்கேஸ் போகல அப்படின்னா டீம்ல ஏதாவது சேஞ்சஸ் ஆகுமா, ரோஹித் சர்மாக்கு வந்து கேப்டன்ஷிப்ல இருந்து வந்து போவாரா இருப்பாரா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற ஐகானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ரெகுலரா வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.